ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக முதலமைச்சர் போட்ட ஒரு முக்கியமான உத்தரவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாயை மாற்ற போகிறாங்க. அதுக்கப்புறம் விடுபட்ட அனைவருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இதுவரை அப்ளை பண்ண உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக அப்ளை பண்ணவங்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, யார் யாருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை கிடைக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் 2000 ரூபாய் கிடைக்க போகுது அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை இன்னும் 3 நாட்கள் தான் இருக்குது. 1000 ரூபாய் பெறுவதற்கு தங்கமான வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க தமிழக அரசு, அவங்களுக்கு எப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். சென்னை, அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு விண்ணப்பிக்க இன்னும் 3 நாட்கள் அவகாசம் மட்டுமே உள்ளது. இந்த வாய்ப்பை விட்டால் இனி குறைந்தது 2-3 வருடங்களுக்கு புதிய பயனாளர்கள் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட வாய்ப்பில்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுதான் நமக்கு கடைசி வாய்ப்பு. இதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் நம்மளோட பேரை பார்த்தீங்க அப்படின்னா சேர்க்க முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதிய பயனாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நவம்பர் 15 தேதிகளுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சிடணும். அதுக்கப்புறம் இனிமேல் கிடையாது. ஸோ இதற்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த எலெக்ஷனில் அந்த மாதிரி தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இனிமேல் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு நீங்கள் விண்ணப்பித்தாலும், அதாவது நவம்பர் 15 தேதிகளுக்கு மேலே நீங்கள் விண்ணப்பித்தாலும் கிடைக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 15 தேதிகளுக்குள்ளே நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிச்சிருங்க. ஸோ ஆல்ரெடி ஏற்கனவே விண்ணப்பித்தவங்க நிறைய பேர் இருக்காங்களே, கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் புதிய பயனாளர்கள் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எப்போ மகளிர் உரிமை தொகை கிடைக்க போகுது, அதை பற்றி தமிழக அரசு சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், வங்கி கணக்கு, பாஸ்புக்கு ஆகிய 5 ஆவணங்கள் மட்டுமே இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க தேவை. இந்த 5 ஆவணங்கள் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மகளிர் உரிமை தொகைக்கு தகுதி இருந்தும் இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் தங்கள் பகுதியில் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களை பயன்படுத்தி கொள்ளுமாறு முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுவரை கலைஞர் மகளிர் உரிமை தொகை நான் வாங்கலை, நான் விண்ணப்பிக்கலை, அவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். தகுதியான அனைவருக்கும் உரிமை தொகை கட்டாயம் வழங்கப்படும் என்று அவர் உறுதியாக அளித்துள்ளார். அதாவது யாருக்கெல்லாம் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக யாரெல்லாம் விண்ணப்பிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே அனைவருக்குமே தகுதி உள்ள அனைவருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இது மகளிர் உரிமை தொகை கிடைத்துவிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பராக பண்ணீங்க. முக்கியமாக அந்த ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, மொபைல் நம்பரு, பேங்க் பாஸ்புக்கு இது எல்லாமே கரெக்டாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக மகளிர் உரிமை தொகை அடுத்த மாதமே, அதாவது டிசம்பர் மாதமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ டிசம்பர் மந்த்லேருந்தே உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் விழுந்துரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன், எதனால், என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வருடம் நமக்கு எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் அப்படின்ற ஒன்று வந்தாலே நிறைய புதிய திட்டங்கள் கொண்டு வருவாங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அந்த திட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான திட்டம் இந்த நகைக்கடன் தள்ளுபடியும் இந்த மகளிர் உரிமை தொகையும் தான். ஸோ இரண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அப்ரூவல் வந்துடும். நகைக்கடன் தள்ளுபடியை பொறுத்தளவில் 5 சவரன் வரை நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக விண்ணப்பித்தவங்க
மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கிடைச்சிரும். அதுவும் டிசம்பர் மந்த்லேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 1000 ரூபாய்க்கு பணம் கிடைச்சிரும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாத வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்தலோட இன்னொரு அறிக்கையாக வந்து நமக்கு 2000 ரூபாய், அதாவது மகளிர் உரிமை தொகையை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக மாற்றுறதுக்கான நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வராங்க. ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு மாநிலங்களில் இந்த மகளிர் உரிமை தொகை வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக கருதப்படுது. அதனாலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகையை பல்வேறு மாவட்டங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விரிவுபடுத்தியிருக்காங்க. அதாவது 1000 ரூபாய் 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய், 2000 ரூபாயிலேருந்து 2500 ரூபாய் இந்த மாதிரி விரிவுபடுத்தியிருக்காங்க. தெலுங்கானா, ஆந்திரா இந்த மாதிரியான ஊர்கள்லேயும், மகாராஷ்டிரா, அப்புறம் பீகார் இந்த மாதிரி ஊர்களையும் 2000 ரூபாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கிட்டு வராங்க. ஸோ தெலுங்கானாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2500 ரூபாய், பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகையாக வந்து கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் இன்னும் 1000 ரூபாய் அப்படின்றது 2000 ரூபாயாக எப்போ மாற்றலாம், அதாவது இதற்கான நிதி ஆதாரங்களை திரட்டுறதுக்கு அரசாங்கத்தோட ஆலோசனை பண்ணிட்டு வராங்க. ஸோ எப்படி வந்து மாதம் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், எந்த வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுக்கலாம், ஸோ எல்லாருக்குமே கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து கிடைக்குமா, ஓய்வூதியதாரர்களுக்கு கிடைக்குமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ எல்லாருக்குமே வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைச்சிரும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஸோ 2000 ரூபாய், இந்த 2000 ரூபாய் எந்த மந்த்லேருந்து கிடைக்கும், அதுதான் வந்து இப்போ வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னா நமக்கு ஜனவரி இல்லை பிப்ரவரி தேர்தலுக்கு முன்னரே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த 1000 ரூபாய் பணத்தை 2000 ரூபாயாக மாற்றி தரதாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த 1000 ரூபாய் வந்து வாங்குறவங்களுக்கு தான் இந்த 2000, இதுவரை வந்து மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய 1000 ரூபாய் வாங்கக்கூடிய நபர்களுக்கு, மக்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமா, இல்லை புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2000 ரூபாய் கிடைக்குமா அப்படின்றது நிறைய பேரோட டவுட்டாக இருக்குது. ஆனால் வந்து சொல்கிறாங்க மகளிர் உரிமை தொகை அப்படின்ற ஒன்று வாங்குறவங்க எல்லாருக்குமே, அதாவது யாரெல்லாம் மகளிர் உரிமை தொகை வாங்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2000 ரூபாயாக மாற்றுறதுக்கு ஆலோசனை பண்ணிட்டு வராங்க. அதுலேயுமே இந்த ஓய்வூதியதாரர்களாக இருந்தாலுமே, விதவையாக இருந்தாலுமே எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2000 ரூபாய் வந்து கிடைக்கும். இப்போ வந்து புதிதாக விண்ணப்பித்தவர்கள் இருப்பாங்க இல்லையா, புதிதாக விண்ணப்பித்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அப்ரூவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசம்பரில் வந்துடும். ஸோ டிசம்பரில் வந்துச்சுன்னா அவங்களுக்கும் வந்து அந்த 2000 ரூபாயாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கட்டாயமாக எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2000 ரூபாயாக மாற்றி கொடுக்க போகிறாங்க. ஸோ அதற்கான அப்டேட், அதற்கான ஸ்கீம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா விரைவில் தமிழக அரசு வெளியிட போகிறாங்க. ஸோ அதை பற்றின ஆலோசனை மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜனவரி அண்டு பிப்ரவரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2000 ரூபாயாக வரதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கவர்மெண்ட் அப்டேட் அண்டு ஸ்கீம்ஸ் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.